ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சேப்பாக் ஸ்டேடியம் போயிட்டு இருக்கோம். ஐபிஎல் மேட்ச்க்காக சிஎஸ்கே vs கேகேஆர் 2 டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத அப்படியே நம்ம கவர் பண்ணுவோம் இன்னைக்கு வீடியோவில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செம்ம டிராஃபிக்காக இருக்குது. 7:30 தான் மேட்ச்சு, ஆனால் இப்போ 5:30 ஆகுது. நாங்கள் இப்போயே கிளம்பிட்டோம். சரி, கொஞ்சம் 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் செம்ம டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்தீங்கன்னா முன்னாடியே ஒரு 1 hour 2 hours முன்னாடியே வந்து கிளம்பிடுங்க. கிட்ட அதை டிஸ்டன்ஸை பொறுத்து 1 ஹவருக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வாலாஜா ரோடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, கேட் 2ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடு எடுத்தோடனே வாலாஜா ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம் நம்ம. அங்கே பாருங்கள், இப்போயே ஃப்ளட் லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, ஃபுல்லாக விற்றுட்ருக்காங்க. ஜெர்சி தான் அடப்பாங்களா, வேறு லெவலில் வியாபாரமாக இருக்கும் போலியே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. வாரே வா, இங்க பாருங்க. ஐயோ, எத்தனை பேரு சாமி. இப்போ எங்க நிப்பாட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல வியாபாரம். ஃபுல்லி எல்லோ மயமா இருக்கு சென்னையே இப்ப. அதான் இந்த வாலாஜா ரோடு இஸ் ஃபுல்லி எல்லோ பாருங்க. ஆனா ஃபுல்லா தோனின்னு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜடேஜாவும் இல்லை, ரெய்னாவும் இல்லை, இப்போ இருக்க ருத்ராஜும் இல்லை. ஃபுல்லாக தோனி தான், ஒன்லி தோனி. பாருங்களேன் பா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலைவாணர் அரங்கத்துக்குள்ளே தான் பார்க்கிங் இது பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை பார்த்துட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து உள்ளே போயிருக்கோம். ப்ளஸ் டிக்கெட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விடுறாங்க. பா போர்ஷ் ஒன்று நிற்கிது பாருங்க, வேற லெவலில் நிற்கிது போர்ஷு. இங்கே பாருங்க போர்ஷை. ஓகே, சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அங்கே அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், அந்த ஃப்ளட் லைட்ஸ் தெரியுதா, அங்கே தான் ஒரு 500 meters நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்ரீ தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் பாராட்டணும் கண்டிப்பாக நம்ம இதுக்காக. நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ், சூப்பர், எக்ஸலண்ட். இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். அப்படியே டுவர்ட்ஸ் இது சேப்பாக் ஸ்டேடியம் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கெல்லாம் விற்கிறாங்க. இங்கே எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம், சும்மா கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ரேட்டுன்னு. எவ்வளோக்கா அது? 250யா? ஓகே, இங்கேயும் 250 தானா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மால் பஸ் போதில்ல, இது ஐபிஎல் ஸ்பெஷல் ஸ்மால் பஸ்ஸாம். செம்மையாக தான் இருக்குப்பா, நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு. இந்த நம்ம இங்கே தான் நிறுத்தியிருக்கோம் காரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஃபுல்லு, எல்லாம் சரியான ஃபுல்லு. வாங்க அப்படியே வாக் பண்ணி போவோம். எல்லோ நைஸ் ஃபெல்லோ, டர்ட்டி ஃபெல்லோன்னு சொல்லக்கூடாது, அடிச்சிருவாங்க. அதனால நம்ம எதுவும் பேசாம ஜாலியாக உள்ளே போய் பார்ப்போம். நான் ஆக்சுவலாக டெக்கன் சார்ஜர்ஸ் ஃபேனு, ஆனால் இப்போ அந்த டீமே கிடையாது. அதனால் சிஎஸ்கே வந்து எங்களுக்கு ரைவல்ஸ் மாதிரி. அதனால் அமைதியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரோட் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், நிறைய டிராஃபிக் போலீஸு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ நைஸ். தோனி ஃபேன் போகிறார், தோனி ஃபேன். இங்கே பாருங்கள், வாலாஜா ரோட் வந்து நம்ம அப்படியே ரைட் சைடில் திரும்பணும்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் போய்க்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம 11க்கு வந்துட்டோம். இது லோவர் பாக்ஸு. நம்ம என்னென்னு பார்க்கணும். இப்போ டிக்கெட் பார்த்துட்டு அது முடிவு எடுக்கிறேன் எந்த இடம்னு பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டாண்டு ஜி வந்து லோவர் ஸ்டாண்டு ஹெச், சாரி. ஸோ அது ஜிஹெச் வந்து இந்த சைடாக. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அலோடு இல்லை போல். ஏன்னா வாட்டர் பாட்டில் தூக்கி அடிப்பாங்கல்ல, அதனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ இங்கே நாங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாமே குடிச்சிட்டு தூக்கி போட போகிறோம். உள்ளே வந்துட்டோம். யா பின்னாடி வரோம். ஸோ 2 டிக்கெட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுறாங்க. யா ஸோ செப்பரேட்டாக தான் டிக்கெட் வச்சுக்கணுமா. இங்கே பாருங்கள், இங்கே தான் எல்லோரும் இது பண்ணுவாங்க. தோனி
மற்ற பிளேயர்ஸ்லாம் இங்கே தான் இது பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணிப்பாங்க. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ அப்படியே இப்போ உள்ளே போக வேண்டியதான். இங்கே பாருங்க தோனி ஃபேன் நிற்கிறாரு. ஸோ அது உள்ளே போக வேண்டியதான். உள்ளே வரும்போது ஒரு சின்ன பேக் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஹேண்ட் பேக்கு. அது நாட் அலோடுன்ட்டாங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, நான் எங்ககிட்ட பர்ஸ்லாம் இதில் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னோம். செக்யூரிட்டி வந்து சொல்லலை, இங்கே இந்த வாலண்டியர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி உள்ளே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பேகை. ஸோ நீங்களாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களாம் சொன்னால் கூட கொஞ்சம் கேட்காதீங்க. போலீஸ் பர்சனல்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போங்க பேகாக இருந்தால், ஓகேவா? சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து அப்பர் மேலே, லோவர் வந்து கீழே. வா, நம்மளுக்கு லோவர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஓ வாவ், ஃபர்ஸ்ட் எய்டு, காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே, ஸோ உள்ளே என்ட்ராக போகிறோம். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. வாவ், வாரே வா, எல்லாமே இருக்குது போலீங்க. ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர், எக்ஸலண்ட். ஓ, சிப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் காஸ்ட்டு. வீல் சிப்ஸு, ஓகே ஓகே, எல்லாமே இருக்குது. மசாலா, வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு சரியாக கேட்குதான்னு தெரியல நான் பேசுகிறது. லோவர் ஸ்டாண்ட்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ ஜாலியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ரோ பார்த்துக்கிட்டே போவோம். கொஞ்சம் மேலேயாக தான் இருக்குது, ஸோ ரொம்ப கீழேயும் இல்லை. எண்ணு வாரே வா. ஐயோ, செம்மையாக இருக்கு. வாரே வா. Actually friends, crowd is waiting for Dhoni's arrival. பர்கர்லாம் செம்மையாக இருக்குது ரேட்டு. வேறு ஏதோ ஒன்று வருது, பிவிஆர் வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இர்ஃபான் பத்தானும் ஸ்ரீகாந்தும் நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ நிற்கிறாங்க பாரு, ஸ்ரீகாந்த் நிற்கிறாரு பாருங்க. பாஷா பாட்டு போடுறாங்க, அதுக்கு எவ்வளோ கத்தல் பாருங்க அப்பா. உலகத்தின் கண்ணன் தானடா, தானடா, காந்தம் உண்டு உண்மைதானடா. தோனி வந்திருக்காரு. அதான் இவ்வளோ சத்தம் தோனி வந்ததால. எங்க இருக்காருன்னு தெரியல. இதோ தோனி வந்ததுக்காக தான் நான் பார்த்து போல. இதோ இருக்காரு பாருங்க தோனி, பிளர்ரா இருக்கு. இந்த ஒருத்தர் கை சுத்துறாரா, பவுலிங் போடுறாரு, பக்கத்துலேயே நிற்கிறார் பாருங்க. அப்படியே ஷோல்டர்ஸ்லாம் இறக்கி போறாரு. அதோ வந்துட்டாரு. அதான் இவ்வளோ கத்தல் பாஷா பாட்டு, ரைட்டு. இப்போ வந்து முத்து பாட்டு. இப்போ தோனி ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காரு. கிளாரிட்டி நல்லா இல்லை, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் ஜூம் பண்ணி காட்டிட்டு இருக்காரு சார். ஃப்ரெண்ட்ஸ், டாஸ் போட்டாச்சு. டாஸ் சென்னை வின் பண்ணிட்டாங்க போல, தெரியல என்னன்னு. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமா கத்துறானுங்க சியர் கேர்ள்ஸுக்கு.
தோனின்னு போட்ட உடனே அவ்வளோ கத்துறாங்க, எல்லா பிளேயர்ஸையும் போடுறாங்க. தோனிக்கு வந்து அவ்வளோ கத்து. சிஎஸ்கே டீம் உள்ள வராங்க. ரெஃப்ரீஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளைங் கேமராவில் ஏதோ மாற்றிட்டு இப்போ மேலே ஏற்றுறாங்க. அதை இந்த ஃப்ளைங் கேமராவை பாருங்கள், ஏற்றி இது பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க போல். இப்போ வந்து கேகேஆர் வந்து பேட்டிங் முடிச்சாச்சு. இப்போ சிஎஸ்கே பேட்டிங் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டில் தோனி வந்திருக்காரு. இப்போ எவ்வளோ வைப்பாக இருக்குது பாருங்கள் கிரவுண்டு. சிஎஸ்கே won the match. செம்ம வைப்பாக இருக்குங்க கிரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுட் கோர்ட் கிட்ட வந்திருக்கோம். அதான் என்ட்ரன்ஸ்லேயே. இங்கே பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லி பாருங்கள் எல்லாமே. வீல் சிப்ஸு, பனானா 2 பீஸ் வந்து 50 ரூபா. இங்கே பாருங்கள் பன் பட்டர் ஜாமு 100 ரூபாவா. பிலாலு இப்படியே இந்த சைடு போனால் ஒரு சாண்ட்விட்சே 150 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே பில்லு தர மாட்டாங்க. சாண்ட்விட்சு அப்புறம் பிட்ஸாலாம் எல்லாமே காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க கீதம் கூட எல்லாமே காஸ்ட்லி. கர்ட் ரைஸ்லாம் 50 ரூபா, சாரி 100 ரூபா. பில்லுன்னா என்னன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இது வந்து பாட்டில் ட்ரிங்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். இங்கே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் முடிஞ்சிடுச்சு. சரியான கூட்டம். அப்படியே பின்னாடி பாருங்கள், செம கூட்டம். ஸோ நம்ம சீக்கிரமாக நல்லா சேஃபாக போயிட்டு கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பெரிய பெரிய பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வச்சிடுறானுங்க. அதுக்கு வந்து சேஃப்டி இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ரீசன் இருக்குது. பேகு இருந்தால் தானே ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியும். ஃபுட் எடுத்துகிட்டு போகலன்னா அங்கே தானே வாங்கி ஆகணும். அது வந்து ஒரு ஃபுட் ஸ்கேம் மாதிரி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து 150% ஹைக்கு வச்சு விற்கிறானுங்க. எம்ஆர்பியும் சரி, எம்ஆர்பிலேருந்தும் சரி, நார்மல் ஃபுட் ஐட்டம்ஸும் சரி. இந்த பன்னு பட்டரு அந்த மாதிரி பன் பட்டர் மாதிரி க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக்னு. இப்போ டைம் வந்து 11:15. அப்பா சரியான டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு. நம்ம கார் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக காரில் வந்து உட்காந்தாச்சு. செம்ம டயரிங் டே. எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் எப்படி இருந்தாலும். விஐபி இது போனாலும் சரி, நார்மல் சீட்டிங் ஏரியாவில் இருந்தாலும் சரி, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். பிகாஸ் அங்கேருந்து நடந்து தான் வரணும். என்ன ஒரு விஷயம்னா, நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. நல்ல வேலை இன்றைக்கி சிஎஸ்கே வின் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக கிளம்பிட்டோம். ஸோ நான் என்ன முக்கியமாக சொல்ல வந்தேன்னா, இங்கே அதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த ஃபுட் ஸ்கேம் பற்றி சொல்லணும். 20 rupees எம்ஆர்பி உள்ள ஐஸ்கிரீம்லாம் வந்து 50 rupeesனு வச்சு வைக்கிறாங்க, விச் இஸ் 150% ஹையர் தேன் தி ஆக்சுவல் ரேட். ஸோ லாயர்ஸு, ஜட்ஜஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா இதை தயவு செஞ்சு பாருங்கள். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா அநியாய ரேட் வச்சு வைக்கிறாங்க, விச் இஸ் வெரி பேட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப டயரிங் டே, எக்ஸாஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.